இந்த படத்துக்கு வந்து அசோகனு பேர் பண்ணோம்னா நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த டைட்டில தனுஷ் செல்வராகவன் அப்பா இருக்காரு அவர் அந்த டைட்டில் வாங்கி வச்சிருக்கனால அது கொடுக்கவும் இல்லையா, அதனால ராவணன் பேர் அப்பாவே தனுஷ் வச்சு பார்த்தா அடிச்சு மன்னிச்சுங்க பையன் மட்டும் தான் அப்படி. சஞ்சீவ் மலை தூக்கிறதுக்கான காரணம் மூலிகைட்டு போகும். எதுக்காக மூலிகைட்டு தாவரம் பையன் பெரிய வீரன், அவன்கிட்ட போயிட்டு சோலோ போட்டு போய் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருவேன். யார் அடி வாங்கி எனக்கு தெரிஞ்சு ராம லட்சுமணன் 2 பேருமே அடி வாங்கிடுவாங்க. இந்திராஜி திட்ட 2 பேருமே அடி வாங்கிடுவாங்க. பாருங்க சோலோ கூட பண்ணல, நாங்க அடி வாங்கிட்டேன் அடி வாங்குவேன். இவன் லட்சுமணனுக்கு வந்து சரியான அடி பண்ணுவேன். ஆமா இவன் தான் ஃபர்ஸ்ட் போவான். அன்கான்சியஸ் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவானுங்க. கேமன் தான் நமக்கு லட்சுமணன் இல்லை, லட்சுமணன் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் வர்றான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி விஷயம். அப்படி அடிச்சு ஒண்ணு இல்லாம தான் அமைச்சிடுவாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, உண்மையிலே வந்து லவ் பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல மடையத்தனை காட்சிப்படுத்தினார். இல்லைங்க இப்ப நடிக்கிறதுக்கெல்லாம் தமிழ் விஷயம் ரொம்ப ஆளுங்க. ஏன் அற்புதமான சீனிங்க, தத்ரூபமா இருக்கு. இப்படி நடிக்கிறது ஆளுக்கு நியூடா நடிக்கிறதுலாம் வந்து ஆள் இல்லவே இல்லை தமிழ் சினிமாவில். ஒரு 4-5 பேர் தான் இப்படி நடிக்க தயாரா இருக்காங்க. இவரே 4-5 படத்துல இவருக்கெல்லாம் இன்னும் அதாவது எவ்வளவு நாளா நடிக்கிறாரு. என்ன டாடி அந்த சீன் சாப்பிடல செம்ம சீன் எல்லா படத்துலயும் பார்க்க ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நடிக்கல. அதான் இவர் வந்து ஹனுமான் காப்பாத்துறாருல, ஹனுமான் காப்பாத்துறது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இந்த சீன் உடனே முடிஞ்சோடனே வரல, ஆனா ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வருது. ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வருது. இந்த பிளாஷ்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகினி போய் அந்த ஒரு பெரிய பெருமாள் சிலை இருக்கும், அந்த பெருமாள் சிலை முன்னாடி நல்லவங்களை நல்லவங்களை காட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பார்ல, அந்த சீன்ல மனு தர்மம் என்ன சொல்லுது, யார் யார் எங்க இருந்து பிறந்தாங்கன்னு சொல்லுது. ஐயா மனு தர்மம் தான் சொல்லுது, நான் சொல்லல. ஐயா தலைஞா டாப் டயர் அவங்க தான் டாப் டயர். ஆமா அவங்க சொன்னாங்க என்ன பிராமின்ஸ் டாப் டயர். அடுத்து ஷோல்டர் சத்திரியா சொன்னாங்க இல்லைங்களா. அடுத்து இவங்க தொடையில எங்கேயோ வைசியர்ஸோ யாரோ பிறந்திருப்பாங்க என்ன, அவ்வளவுதான். அதுக்கடுத்து நான் சொல்ல விரும்பல, சொல்லிருங்க. ஐயா ஐயா மனு தர்மம் சொல்லுது, நான் பதிவு பண்ணணும். ஐயா காலில் பிறந்திருக்காங்க, காலில் பிறந்திருக்கோம், காலிலேயே உதச்சிருக்கணும். அதையும் காட்சிப்படுத்துறாரு. சீதை சத்திரி குலத்தை சேர்ந்தவர் தானே, எங்க நின்றுட்டு இருக்கான், நெஞ்சு பகுதியிலே நின்றுட்டு இருக்கான், சொல்றேங்க நின்றுட்டு இருக்கான். விக்ரம் எங்கிருந்து வர்றாரு, காலில் இருந்து வர்றாருங்க. ஆனா கதைப்படி பார்த்தா ராவணன் யாரு, பிராமன். ஆனா இந்த படத்துல வீரா யாருங்கிறதுக்கு பின்னாடி ஒரு டைலாக் கேட்கிறாரு மணிரத்னம். நான் மிருகம் காட்டான் கிராமத்தான் ஒடுக்கப்பட்டவன். அடுத்து அதே சீன்ல வர டைலாக்ல ஒட்டு மொத்தம் சொல்றாரு, கடவுள்னா கடவுளேவா, அவதார புருஷனா, அப்பளுக்கு இல்லாதவரா, எங்க 10 தலை சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஈடாக முடியாதோ, பார்க்க எப்படி இருப்ப செக்கச்சவேல்னா, நல்லாதான் இருப்ப, கடவுள்ல வேற எப்படி இருக்க முடியும், பார்க்க எப்படி இருப்பாங்க, அழகா இருப்பாரோ, செக்கச்சேவன் இருப்பாரோ, கடவுள்ல எப்படி இருப்பாங்க. ஏன்னா கடவுள் அப்படித்தான் நான் படிச்சுட்டு இருக்கோம், கடவுள்னாலே அவங்க அழகா இருப்பாங்க. ராமர் வந்துட்டு ராமர் பச்சைம்பாங்க, ஆனா வந்து ராமர் கருப்பு. கடவுள்னாலே அவங்களை அழகுபடுத்துறவங்க அவங்க அழகா இருப்பாங்கன்னு சொல்லி அரக்கர்கள் இவங்களாம் அறக்கிற மாதிரி இருப்பாங்க, கடவுளுக்கு யார் யார் எதிரியா இருப்பாங்களோ அவங்களை அறக்கறா இருப்பாங்க, அவங்க பார்க்கறதுக்கு கோரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறத ஒரு டைலாக்கா இருக்கு. கடவுள்ல எப்படி இருப்பாங்க, அழகாத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற டைலாக் இருக்கு. ஐயா இப்படி முந்திக்கிட்டீரேன்னு பொட்டுன்னு கேட்டணும், ஏயா இப்படி முந்திக்கிட்டீரேன்னு சீதை எனக்கு மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு பட்டுன்னு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கை வச்சு சொல்றாரு, எதை பார்த்து சொல்றாரு, எங்க கை வச்சு சொல்றாரு, பெருமாள் சில மேல கை வச்சு சொல்றாரு. நல்ல வேலை சில கோயிலுக்குள்ள இல்ல இருந்தா பெருமாள் சிலை பார்த்து சொல்றாரு, ஏயா இப்படி முந்திக்கிட்டீரேன்னு. ராமர் யாரு, பெருமாளோட அவதாரம். சீதையை பார்க்கறதுக்கு தூது போறாரு பெருமாள், அந்த சீன் போனே எப்படி சீதையை வந்து நான் தான் ராமனோட ஆள் எப்படி நம்புவான்னு கேட்கப்ப அவர் வந்து ஒரு அடையாளம் கொடுத்துருவாரு. என்ன அடையாளம் கொடுத்துருவாரு, மோதிரம் கொடுத்துருவாரு. அதே மாதிரி அடையாளத்துக்கு ஒன்று வச்சிருக்கேன் பாக்கெட்ல அப்படின்னு கைவிடுறாரு, அவன் எடுக்கும்போது கீழே விழுந்துடுறாரு ஞானப்பிரவாசம். அது என்ன அடையாளம்னு சொல்ல அப்படியே கடந்து போறது.
சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லாதனால அது இன்னும் அழகாவும் இருக்கு. இல்ல சொல்லிக்கணும், சொல்லல. சொல்லிங்கிறப்ப நான் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஏற்கனவே நிறுவிட்டீங்க. சீதை எங்கிருந்து பார்ப்பாரு அனுமான்? மரத்துல இருந்து வருது. திடீர்னு மரத்து மேல உட்காந்து ஞான பிரகாசம் பேசுவார். என்ன நம்புங்க, சரின்னு சொல்லுங்க. உங்களை நமக்குன்னு தோல் மேல உட்கார வச்சு சார் கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன். அனுமான் என்ன சொல்லுவாரு? தோல் மேல உட்கார வச்சு கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு. அதே தான் ஞான பிரகாசம் சொல்றாரு. அதுக்கு சீதை என்ன ரிப்ளை பண்ணுவாங்க? ஐயா அனுமாருக்கு இது ஓகே. நீங்க எப்படி தோளோட பொறுத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு நான் அப்படியே நிறுவனமா அப்படியே நிறுவனமா சொல்லிட்டாரு மணித்தாத்தா, ஏதோ ஒரு பெக்கு போட்டு வச்சிருப்பாரு. இன்னொன்னு படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு டயலாக் எழுதுனது சுகாசினி. சுகாசினி மொழி நடிச்சது சுகாசினி தான் எழுதியிருக்காங்க. சொன்னோடனே சீதை என்ன சொல்லுவாங்க? தோல் வச்சு போறாங்க. ஆமா அவர் சொல்லு சொல்லுங்க. அதே சீதை அப்படியே வரல சார். இதுக்கப்புறம் வந்து அனுமான் வந்து அவன்கிட்ட மாட்டிப்பான். ராவணன்ட்ட மாட்டிப்பான், ராவணன் சைடு மாட்டிப்பான். அதே மாதிரி இங்க சிங்கராஜன் வந்து அனுமான். விபீஷணன் வந்து ராமன் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ராமன் சைடு போயிடும். ராமன் சைடு போயிடும். அதுக்கு எப்படி இந்த பட்டம் சக்கரை போறான்? அதால சரியா தானே சொல்றாரு. ஒண்ணு செய்யடே, அவனை கூட அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கா. போட அவனோட பேசுறதுக்கு அவனோட சொல்ல நினைக்கிறேன். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இருக்கிற நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வித்தியாசம் என்னன்னா, கம்பர் ஹனுமான் போய் இந்த சீதையை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ராமர்கிட்ட என்ன சொல்றாரு? வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்குன்னா, அவர் போயிட்டு வர்றது இல்லை, இந்த மதுவனம்னு ஒரு இடம் இருக்கும், மதுவனம். அதுல வந்து எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து தெரிஞ்சிடும் சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. எல்லா குரங்குகளுக்கும் எல்லாம் தெரிஞ்சு, எல்லா ஆணவங்களுக்கும் தெரிஞ்சு எல்லாருமே போய் ஒன்றா சொல்லிடுவாங்க, பார்த்தாச்சுன்னு எல்லாம் கோஷம் போட்டேன். ஆனா இங்க கம்பராமாயணத்துல ஹனுமன் தான் வந்து சொல்றாரு. ஹனுமன் வந்து ராமன்கிட்ட சொல்ற மாதிரி அந்த சஸ்பென்ஸ் சொல்லல. கண்டேன் சீதை, இவ்வளவு அழகான விஷயம் அப்படின்னா ஹனுமான் வர்றாரு. அது கம்பர் இப்படி எழுதுறாருன்னா, கண்டனன் கற்பிணி துணையை மங்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்ட நாயகர் நிகழ்த்தி ஐயனும் பண்புள்ள பெயரும் கம்மனுக்கு வைத்துட்டு உங்களுக்கு அவருக்கு எழுந்தது உங்களுக்கு முன்னாடி சீதையை கண்டேன் அப்படின்னா, சீதையை அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வேணாலும் போகலாம். சீதையை பார்க்கவில்லை, கொண்டு விட்டார்கள், என்ன வேணாலும் போகலாம் இல்லையா? அந்த ஒரு செகண்ட்ல ராமனோட உள்ளம் பதட்டத்துக்கு உள்ளாயிரும். அந்த பதத்தை தடுக்கணுங்கிறதுக்காக நான் முதல்ல கண்டேனுங்கிற சொல்லிட்டு அப்புறம் சீதையை சொல்றோங்க. இதுல இந்த முதல் வார்த்தை கொடுத்தேன் பண்ணி ரெண்டாவது வார்த்தை கொடுக்கணும். ஹனுமான் நாங்க சீதைன்னு சொல்ல, கண்டேன் சீதைன்னு சொல்ல. கண்டேன் சீதைக்கு பதிலாக சீதைன்னு சொல்ல முடியாது கூட வேற சொல்லியிருக்கலாம். ராமனின் மனைவியை பார்த்துன்னு சொல்லியிருக்கலாம், பூமாதேவியின் மகளை பார்த்துன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. ஒரு கணவனுக்கு அந்த மனைவியை காணாம போயிட்டா அப்படின்னா, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு வர முதல் கேள்வி என்ன? உயிரோடு இருக்காளா இல்லையா? ரெண்டாவது கேள்வி கற்போட ரெண்டாவது கேள்வி. அனுமான் என்ன சொல்றான்? அவனோட முதல் கேள்விக்கான பதிலே கண்டனேன் அப்படின்ட்டான், பார்த்துட்டேன் அப்படின்னு. ரெண்டாவது வார்த்தையில ராமன் அடுத்த கேள்வி கேட்காம என்ன சொல்றான்? கற்பினுக்கு அணியை, கற்புக்கே அழகு சேர்ப்பவளான சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். ராமனுக்கு தேவையான ரெண்டு பதிலையும் அவன் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் சொல்லிட்டான். இதுக்குதான் அவருக்கு ஏதோ சொல்லின்னு சொல்வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வருவீங்க. ஹனுமானுக்கு வந்துட்டு சொல்லும் போதே இந்த எக்ஸாம்பிள சொல்லும் போதே கூட அந்த சொல்லின்னு சொல்றேன் ஒரு டேக் போட்டுருவாங்க, ஹேஷ்டேக் சொல்லின்னு சொல்வர் டீச்சர்லாம் சொன்னாங்க, மறந்துட்டேன். கம்பராமாயணத்தை வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபுல் பாட்காஸ்டா இல்லைனாலும் அடிக்கடி பாடி கம்பராயணத்தை போட போறோம். இன்னொரு இடத்த வந்து பதிவு பண்ண நினைச்சது என்னன்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் எங்கே வந்து அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் கம்பராமாயணத்துல இல்ல. ஆனா எல்லாரும் கிளைம் பண்றாங்கன்னா கம்பரே பாடியிருக்காரு கம்பராயணத்துல. கம்பரும் பாடல, அது கம்பராமாயணத்திலும் இல்ல. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் அதை எழுதியிருக்காங்க. ஆனா வந்து தப்பா கம்பராமாயணத்துல எழுதி ஆடி 18 மணிக்கு இருப்பானு போயிட்டே இருப்பானு. இந்த கண்டேன் சீதையை கண்டேன் இல்லாம கண்டேன் சீதையை அது எப்படி இந்த படத்துல சொல்லியிருக்காரு? கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள வரும்போதே
ஏய் பார்த்துட்டேன்னு வர்றாரு வரும்போது. இந்த வசனம் எழுதுனது சிவாஸ்னியா இல்ல மணிரத்னமாலாம் தெரியல. சிவாஸ்னி தான் போட்டிருக்கானா. நல்லா இருக்கு, ஏங்க சூப்பரா இருக்கு. இந்த விஷயத்த சொன்னதுக்கு அவங்க குடும்பத்துல எங்க சண்டை பாக்குறீங்க? ராமன் வந்து அவ்வளவு கரெக்டா நடந்துக்கிட்டான் இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா ராவணனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த படம் ஃபுல்லா ஒரு பிளாக் கலர் ஷர்ட்லயே வந்துருக்கும். பிளாக் கலர் ஷர்ட்ல ஷர்ட்லயே பிளாக் கலர் ஷர்ட்லயே வந்துருக்கும். ஆனா ராமன் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்ல வர மாட்டான். அவன் ஒயிட் கலர் ஷர்ட்டே போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பிளாக் கலர் டிஷர்ட். அவன் ஃபுல்லா ஒயிட்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பிளாக் இருக்குன்னு கட்டதா இருக்கும். இல்லாட்டி அவன் ஒயிட் போட்டிருந்தாலும் மேல ஏதாவது ஜாக்கெட் போட்டிருக்கதா இருக்கும். இல்ல வந்து ரத்தக்கார போட்டு படிஞ்சிருக்கும் அவனோட ஒயிட் கலர் ட்ரெஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு அந்த பிளாஷ்பேக்ல வந்து வீரா அவன் சுடும் போதும் நேரையெல்லாம் பேச மாட்டான். ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்கும்போது ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப சின்ன கேப்ல பார்த்து அவனை சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது வாலி எப்படி ராமர் சுட்டாரோ அந்த மாதிரி அவன் வீராவை சொல்ற மாதிரி இருக்கும். ராவணன் எவ்வளவு கரெக்டா நடந்துக்கிறான் அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஒரு சீன் இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்ல ராவணன்ட்ட கன் இருக்கு, கன்னை எடுக்கிறான். ஆனா ராமன்ட்ட அதாவது தேவ்கிட்ட கன்னிலையும் தெரிஞ்சுமே வீரா அந்த கன்னை உள்ள வைக்கிறான். இவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறான் அப்படின்னு காட்டுவாங்கன்னா ஒரு பார்த்துட்டே இருக்கீங்கடா, ஓட்டு போயிருந்தீங்கன்னா என்னடா. இதுக்கப்புறம் அந்த ஃபைட் முடியுது. ராகினியை கூட்டிட்டு தேவ் வெளியே காட்டுட்டு வெளியே வர்றான். அந்த சீனை எப்படி மணிரத்னம் காட்டுறாருன்னா, ஒரு டனல்ல இருட்டுக்குள்ள இருக்கு, இருட்டுக்குள்ள இருந்து அப்படியே அந்த ட்ரெயின் வெளியே வருது. மறுபடியும் அந்த ஷேடோ லைட் வச்சு விளையாடுறது. ராகினி வந்து இப்போ டார்க்ல இருந்து பிரைட்டுக்கு வந்துட்டா, மறுபடியும் ராமன் வந்துட்டா அப்படின்னு காட்டுறது. லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க தயாரா? மிஷின் போய் கண்டுபிடிச்சிடும். இந்த பார்வையில செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஹீரோ பேர் என்ன சொன்னீங்க? இந்த இடத்துல அவர் பேர் சொல்ல முடியாது. தேவன். என்ன தேவ் தான். லைட் டிடெக்டர் டெஸ்ட், அதாவது கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வர்றாரு, நெருப்புக்குள்ள போக சொல்லுவாருங்க. நெருப்புக்குள்ள போக சொல்றாரு. லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க தயாரா இருக்கியா, அது பொய்ய கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டா ஊர்ல தப்பா பேசுங்களா அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைட் ட்ரெஸ் எடுக்க தயாரா இருக்கியா, 14 ராத்திரி 16 பகல் தந்திருக்க அப்படிங்கிறது. அப்பயுமே அது அந்த சீன்ல ஒரு செம்மையா நடவரும். என்னன்னா உள்ள இருந்து வந்துட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிச்சு கரெக்டா 14 ராத்திரி 16 பகலும் போது இன்னொரு டனல் கிளம்புது. மறுபடியும் நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னொரு டனல் கிளம்புது இருக்குது. இப்படி டனலு இது மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ராகினி ஒரு இடத்துல உங்களோட 10 கேள்விகள் நான் செத்து போயிருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு அவ எங்க இறங்குறான்னு ட்ரெயின் மறுபடியும் டனலுக்குள்ள போகுது. மறுபடியும் அவர் டார்க்கர் சைட்லேயே இறங்குறான், ஷேடோக்குள்ளே இறங்குறான். மறுபடியும் அவ ராவணன் நோக்கி போறான். ஃபர்ஸ்ட் தடவை அவன் கையால ராகினி தொடுறான். சந்தோஷத்தை அழிக்க முடியாது, தள்ளிப்போ, அழிக்க முடியாது. அதோட முடியுது. மணிரத்னம் எடுத்துக்கும் போது மணிரத்னம் இதுல பெரிய மாஸ்டர். தங்கிட்ட கையில இருக்க ஸ்டோரியில ஸ்கிரீன் பிளே பண்றாங்க அந்த படத்துக்கு. ஏன்னா ராவணன் ராமாயணம் வாங்கிட்டு இருந்திருக்குது. தளபதி மகாபாரதம். வியாசர் நினைக்கிறீங்க? வியாசர் தான் விநாயகர் எழுதுவாரு. வியாசர் எடுத்தது. நாயகன் படம் வந்து வரதராஜ முதலியாரோட படம். வரதராஜ் அவர்கள் முதலியார் வந்து இப்ப சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ கட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அப்புறம் குரு படம் வந்து திருபாய் அம்பானியோட படம். அப்புறம் இது மாதிரி நிறைய படம் இருக்கு. அவரோட படத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏற்கனவே இருக்கிற கதை இருக்கு. இந்த யுத்தம் செய்கிற படம் இருக்குல்ல, ஆயுதம் யுத்தம் செய்யுங்க. ஆதிரத்து படத்துல வந்து அந்த சூர்யா கேரக்டர் இருக்குல்ல, ஏதோ கம்யூனிஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்டோட ஒரு ஸ்டோரி தான் அது. அவரை கொண்டுட்டாங்க. அதான் அப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட் கொண்டுருவாங்க. போராட்டம் சொல்றதுதான் வந்துட்டு கேபிட்டலிஸ்டோட வேலை. நிறைய ஸ்டோரி இது இல்லைங்க. தேடி பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரி படுத்து. அதுவும் இல்லாத இதுல அவர் பெஸ்ட். இந்த 5 இப்போ நான் சொன்ன 5 படமே அவரோட ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி இருந்ததுன்னா அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது ஆள் மாசு. ஆனா பொன்னியின் செல்வன் எப்படி பெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லு. பொன்னியின் செல்வன் ஒரிஜினல் ஸ்டோரி இல்ல, அதனாலதான் இல்ல ஏற்கனவே இருக்க ஸ்டோரிங்க. ஏற்கனவே இருக்க ஸ்டோரினா பொன்னியின் செல்வன் புக் இருக்குல்ல,
சரி எனக்கு தெரிஞ்சு அந்த பொன்னியின் செல்வனா பண்றதுல அவர் தப்பு பண்ணிட்டாரு. அதுதான் அவருக்கு வரலையும் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிருந்தேன் அவரு இப்போ ராமாயணம் மாதிரி பொன்னியின் செல்வன் இருக்க கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அதோட அந்த கேரக்டர்ஸோட குணாதிசயங்களை வச்சுக்கிட்டு இவர் எப்பயும் போல வேர்ல்டு கிரியேட் பண்றாருல அதுக்குள்ள விட்டுருணும். மாடனா பண்ணா அவனுக்கு கண்களுக்கு தப்பா படுங்க பல விஷயம் பண்ணி சொல்லுங்களா இதை பண்ணவர் ஒழுங்கா பண்ணியிருந்தாலும் நம்ம ராமனே ஒரு சிலர் தப்பா படுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இவ்வளவு கண்ணியமானவர் நிறுவியும் அவர் தப்பு பண்ணுங்க. ஐயா எனக்கு தப்பா பண்ணலைங்க சட்டையை பாருங்க சட்டை பாருங்க கருப்பு சட்டை அவர் போட்டு பிளான் பண்ணி போட்டு வந்துருக்கிறேன் என்ன இவரை பாருங்க நீலா சரியில்ல. இந்த படத்தை பேசிட்டு விக்ரமோட ஆக்டிங்க பேசாம இப்படிங்க கடந்து வருது. ஆக்டிங்லாம் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் போகல. ஒவ்வொரு சீன்லையும் அந்த மேட்னஸ் அந்த தங்கச்சியை இழந்த ஒருத்தன் எப்படி இருப்பான் என்ன இந்த மாதிரி தங்கச்சி இழந்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா அவனோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கும். ஏற்கனவே அவனை வந்துட்டு எல்லா இடத்துலயும் சிறந்தவனா தான் காட்டுவாங்க. அப்பயும் அவன் கொஞ்சம் ஹைப்பரா தான் இருப்பான்னு தெரியுது ஆளு. தங்கச்சி வேற இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க கொண்டிருக்கானுங்க எப்படி இருப்பான். ஒவ்வொரு சீனையும் விக்ரம் நடிச்சது அந்த மேட்னஸ் விக்ரமா காட்டுற மாதிரி தமிழ் சினிமால அந்த மேட்னஸ் காட்டுறது ஆகல. நான் பார்க்கல. அதான் இருந்தீங்கன்னா சீக்கிரமா போங்க ட்ரெயின் கிளம்பி போங்க டிக்கெட் எடுத்துட்டு போங்க. ஏங்க டிக்கெட் எடுக்காம போக சொல்றீங்களா? இல்ல நான் டிக்கெட் எடுத்து தான் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் பின்னாடி உங்களை பத்தி பாட்டு எழுதுனாங்கன்னா புக் எழுதுனாங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு போங்க. கட் பண்ணிடுங்க. ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல அழகா பார்த்துருந்தா நான் என்ன பத்தி அவ்வளோ அழகா ஐஸ்வர்யா காமிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா யாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஐஸ்வர்யா அழகா தான் இருக்காங்க. அழகா வேற சொல்லுங்க. ஐஸ்வர்யா அழகா இருக்காங்கன்னு சொல்ல முடியல நீங்க சொல்லுங்க. வேற அழகா தான் இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா இவ்வளவு அழகா காமிச்ச படம் இதுதான். மற்ற படங்கள்லயும் ஐஸ்வர்யா இவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்கன்னு காமிக்கிறது ரொம்ப அழகா காமிச்சிருக்கு. 3 படம் பார்த்தேன் ஐஸ்வர்யா. தூம் 2 சூப்பர் சீரிஸ் எந்திரன் அது இந்த படம். இந்த படத்துல அற்புதமா காமிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்துட்டு நான் கண்டுக்கிறது இல்லை. அதை விட்டுருங்க. அது வந்து நான் நினைக்கிறதும் இல்லை. படம் இருக்கிறத யோசிக்கிறதும் இல்லை. அதை விட்டுருங்க. அதுக்கு சிறப்பான சம்பவம். பொன்னியின் செல்வனுக்கு அடுத்த பாட்காஸ்ட் வருது நாளைக்கு ஏற்படுத்திருக்கோம். பொன்னியின் செல்வன் தடி தனியா இருக்கு. கார்த்திக் வந்துட்டு ஹனுமான் ரோல்ல நடிச்சிருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி ஒருத்தர் வந்துட்டு ஹனுமான் ரோல்ல அதுவும் ரொம்ப சப்ரோலுங்க என்ன தன்னை பேத்துக்கிட்டு வந்துட்டு தாவிட்டு குதிச்சுக்கிட்டு பெரிய ஹீரோ தான். பெரிய ஹீரோ தான். அவரசனாயன் கொஞ்சம் மார்க்கெட் போயிருக்கா இருக்கும். ஆனா பெரிய ஹீரோ ஐயா மார்க்கெட் போயிருந்தா என்ன ஹீரோ தான். அவரு நடிச்ச படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் விக்ரம் பிரபு. அதுக்கடுத்து பாருங்க இப்ப கூட சக்கரைன்னு சொல்ல முடியாது. ஒரு பேர் எனக்கு தெரியல. என்ன சக்கரைன்னு சொல்ல முடியுங்களா? விபீஷ்ணன். என்ன விபீஷ்ணன். அவங்க முழுவத்திலயுமே விக்ரமோட மேட்னஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்குங்க. இப்போ இவ்வளவு தூரம் ஒருத்தன் கோவமா நடிக்கிறான் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பிரபுவோட வந்துட்டு இருக்கும். அவரும் கோவமா தான் இருக்கும். ஆனா விக்ரம கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து அங்கிருந்து கொஞ்சம் இதுல இது இன்னும் கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விபீஷ்ணனோட ஆக்டிங் பாத்தீங்களா? இந்த மேட்னஸ் விக்ரம் காட்டும் போது இன்னொரு யாரோ தெரிஞ்சுட்டாங்கன்னா கூட அவங்களை அடிக்கிறதோ இல்ல அவங்கள்ட்ட கத்துறதோ அந்த மாதிரி மேட்னஸ் காமிக்கிறதோ இல்லை. ஃப்ரேம்ல விக்ரம் மட்டும்தான் இருக்காரு. அப்பயும் அந்த மேட்னஸ் கொண்டாரு. இப்படி ஏதோ பண்றாங்க. இந்த படத்துல இருந்த மேட்னஸ் பொன்னியின் செல்வன் இல்ல தேவைப்பட்டு ஏன் இல்லைன்னா அவரால் கொடுத்துருக்க முடியும். இன்னொருத்தர் வேணான்ட்டு இருக்காரு. யாருன்னு பொன்னியின் செல்வன் பாட்டு எல்லாமே ராவணன் நல்லா இருக்கும். காட்டு சிறுக்கி காடிச்சிருக்கு. அது சீதையை பத்தி பாடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். ஐயா உசிரே போகுதுங்க. உசிரே போகுதுங்க. பாட்டு கேட்கவே உசிரே போகுதுங்க. ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ல அது இருந்தது இல்லை உசிரே போகுது. ஏன் இப்ப இருக்கீங்க? இப்ப இருக்கீங்க நல்ல பாட்டு. வீடியோ சாங்கு அஃப்கோர்ஸ் ஸ்பாட்டிஃபைல சும்மா கேட்கறது அற்புதமான பாட்டு. ஐயா எனக்கு வந்து பாட்டு கேட்கறதுனாலே இளையராஜா பாட்டு தான் கேட்பேன். ஆனா ரஹ்மான்ஜியோட பாட்டுல எனக்கு பிடிச்சதுல இது வந்து பிருத்வி சார். என்ன அவர் தேவ் பின்னிருக்காரு. அதாவது ராமரை பிடிச்சவங்களுக்கும் ராமர் மேல போகிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இது அப்படித்தானே. இந்த படம் அதான் காட்ட இருந்தது, அதான் சொல்ல இருந்தது. அடுத்த வீடியோ வந்து பொன்னியின் செல்வனை பத்தி, பொன்னியின் செல்வன் புக்கையும் பொன்னியின் செல்வன் படத்தையும், அது பெரிய பாட்காஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பெரும்பாலும் புத்தகத்தை பத்தின பாட்காஸ்டா இருக்காது. இதுல வந்து இந்த ராவணன் பத்தி பொன்னியின் செல்வன் ஃபேனினுடைய புலம்பலா இருக்கு. இரு பொன்னியின் செல்வன் ஃபேனினுடைய புலம்பலா இருக்குமாங்க? ரெக்கார்டு